பெண்ணினத்துக்கு ஒரு பாதுகாப்பாக, உதாரணமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மா இருந்த ஆட்சி மாதிரி இன்னைக்கு வர வேண்டும் என்றால், புரட்சி தாய் சின்னம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தினால் மட்டும்தான் இந்த ஆட்சியை மாற்ற முடியும். இப்போ சின்னம்மா வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. 2026 வருவாங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க மக்கள் எல்லாம் அதான் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க 35 வருஷமா அவங்க கூட இருந்தவங்க. அவங்க நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியும். ரைட்டா? புதுசா யாரும் வர முடியாது. வந்தா சின்னம்மா வரலாம். அவங்க வந்தா எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க. கழக கண்மணிகள், கழகத்தின் தூண்கள் அனைவரும் அம்மாவின் பிறந்த நாளில் நாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தாய் தியாக தலைவி சின்னம்மாவின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று இந்த பிறந்த நாளிலே அம்மாவை வாழ்த்தவர்களை வணங்குகின்றேன். நன்றி தாயே அம்மா. புரட்சி தலைவி அவர்களோடு துணையாகவும் இணையாகவும் இருந்த சின்னம்மா அவர்கள் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை தமிழகத்திலே சாதனை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வீறு கொண்டு எழ வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒரு பெரிய ஆவல்.